வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆ, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பேசிக் விஷயங்கள கொஞ்சம் கற்றுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும், வாழ்க்கை முறைனா என்ன, ஆ, சமுதாயத்தில் விதி என்ன, இயற்கையில் விதி என்ன, நமக்குள்ளே உள்ள தன்மை என்ன, இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம எதுலேயும் போய் சிக்கிக்காமல் குழப்பிக்காமல் இருப்போம். அதுக்கு சில விஷயங்கள் இப்போ அதில் ஒன்று தான் ஆன்மீகம். அப்புறம் இந்த மாதிரி பக்தி, அப்புறம் இந்த பாத யாத்திரை போகிறது, தீ மிதிக்கிறது, அக்னி சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி வேல் குத்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு விதமான பக்தி. அதுக்கப்புறம் இந்த ஆசனம் இந்த மாதிரி பண்ணுறோம்ல, ஹடயோகா, சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரி உடலில் பண்ணுறது ஒரு விதமான ஒரு நிலை. இதையும் தாண்டி மூச்சு பயிற்சி பண்ணுறோம், இது ஒரு நிலை. இதெல்லாம் ஒரு களஞ்சியமாக சேர்ந்து தான் வாழ்வியலுக்கும் தேவை, ஆன்மீகத்துக்கும் தேவை. வாழ்வியலில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆன்மீகம் தன்னால் வந்துடும். ஆன்மீகத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக மலர்ந்து போகிறீங்கன்னா, நீங்கள் வாழ்வியலை நீங்கள் முதிர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் இது நிகழ்ந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுமே 2 கண்ணாக மட்டும்தான் பார்க்கணும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லைங்கிற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெரிய பெரிய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் நம்ம இதுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே போகணும், நமக்கெல்லாம் அது இது இல்லை நம்ம அப்படின்னு ஒரு பேசிக்காக சில வச்சுருக்காங்க. இன்னொன்று, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு நான் அதை செஞ்சு முடித்து அதனால் வந்த பலனை அனுபவித்ததுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டே போகலாம். எத்தனை வீடியோ பார்ப்பீங்க, எத்தனை ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, எது செய்வீங்க. முதல்ல உங்களை பார்க்கணும், உங்களுக்குள்ளே கவனிக்கணும். முதல்ல நீங்கள் பிரம்மாண்டமாக பார்த்துக்கிட்டே போதும் இந்த மனதை கம்மி பண்ணி போதும், இந்த குடில் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு உங்கள் கொண்டு வரணும். எல்லாமே இங்கே இருக்குது. குடில் மாதிரி தான் பக்கத்தில் இருக்குது, கோபுரம் மாதிரியும் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கோபுரத்தையே பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் நீங்கள் குடிலில் என்னென்னே தெரிஞ்சுக்கல. அதனால் நீங்கள் முதல்ல பேசிக்காக என்னென்னு கற்றுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த இது என்னதே போக முடியும். பேசிக் கற்றுக்கும் போதே உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படலையானே தெரிஞ்சிடும். நீங்கள் வாழ்வியலில் ஒரு ஹாப்பினஸ்ஸை, ஒரு ஆசையை, உங்களோடதெல்லாம் நீங்கள் மலர்ந்து போகாமல் நிறைவடையாமல் வச்சுட்டு ஆன்மீகங்கிற பக்கத்தில் சில விஷயங்களை ஒடுக்கி அடக்கி மனசை எண்ணத்தை அடக்கணும் இல்லையா? அந்த அடக்கும்போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம இன்னும் தயாராகலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த லெவலில் எப்படி கடக்கணும்னு தெரியும். எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன். அவங்க எந்த லெவலில் போகிறாங்க, புரிஞ்சு தான் போகிறாங்களா, புரியாமல் போகிறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மற்றவங்கள பார்த்தே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன வளருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இப்போது அறுசுவை உணவுகளே இருக்குன்னு படைக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னால் எது சாப்பிட முடியும், எனக்கு எது முடியும், பிடிக்குங்கிறது வேறு. உடல் ஏற்றுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்கள் 5 கிலோ பிரியாணியை வச்சுருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தானே சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான் ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. உடனே நீங்கள் அந்த 5 கிலோ எப்படி அபகரிக்கிறதுக்கு, எப்படி ஒரு பாத்திரம் கொண்டு வரலாமா, இல்லை நம்ம கட்டிட்டு போகலாமா, இல்லை யாராவது கூப்பிட்டு கொடுக்க சொல்லலாமா, இப்படின்னே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இந்த 1/4 கிலோ பிரியாணி சாப்பிட்ற சந்தோஷத்தை கூட கெடுத்துட்டு. இதுதான் இங்கே விஷயம். இங்கே தான் கோடான கோடி அறிவியல் பூர்வமான சான்றுகள் உள்ள ஒரு ஆன்மீகம் கிடைக்கும்போது நீங்கள் தேடுறீங்க, ஓடி ஓடி களைச்சி போகிறீங்க. ஆக மொத்தம் உங்களுக்குள்ளே என்ன வேணும்னே தெரியாத போது நீங்கள் தேடி தேடி இந்த அறிவெல்லாம் எங்கே வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதை விட என்னென்னா, இந்த அறிவெல்லாம் ஒரு நாள் கீழே போட்டு டபக்குன்னு மூடணும், மண்ணுக்குள்ளே போட்டு மூடணும். நீங்கள் எதுவுமற்ற தன்மையில் இருந்தால் தான் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே கொட்டதை நீங்கள் உணர்ந்துக்கவே முடியும். நீங்கள் ஆல்ரெடி மண்டை ஃபுல்லாக உங்கள் பாத்திரத்தில் உங்கள் மண்டை ஒரு காலியான பாத்திரம் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா எது அது கொட்டும், எது அந்த அருளை கொட்டும் உங்களுக்கு? நீங்கள் உங்களோட அறிவை நெப்பி வச்சுருக்கீங்க. அது எப்படி அருளை கொட்டும்? அருளும் வேணும், அறிவும் வேணும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும். அந்த அளவுக்கு போதும்ல. நான் உணர்ந்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எங்கேயும் ஓடி போயிடல. என்னோடது யாரோடது ரகசியம் இங்கே எதுவுமே ரகசியம் இல்லை. போகர் 7000ங்கிறது எப்போ எழுதி வச்ச போது இந்த வரைக்கும் புக்கு கிடச்சி தானே இருக்குது.
அதே மாதிரி இங்கே நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் என்ன செஞ்சாலும் யாரோ ஒருத்தங்க வாமிட் பண்ண மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இல்லை நான் வாமிட் பண்ணதா யாரோ ஒருத்தங்க எடுக்கிறாங்க. இங்கே எதுவுமே புதுசாக உருவாயிடவே இல்லை. ஒரே ஒரு சர்க்கிள் பயங்கர சுற்றி சுற்றி வந்துகிட்ருக்கு. தன்னை உணர்தல்ங்கிறது ஒரே நிகழ்ச்சி தான். இதை வந்து 10,000 கோடி பேர் சொன்னாலும் சரி, லட்சம் கோடி பேர் சொன்னாலும் சரி, தன்னை உணர்தல் மட்டும்தான். விதவிதமான வார்த்தைகளில், விதவிதமான வந்து ஒரு சத்தத்தில், விதவிதமான ஒரு முகமூடியில் அந்த கலர் பூசி பேசுகிறதுனால வேறு வேறு ஆயிடாது. நீங்கள் அதை நம்பி ஓடாமல் முதல்ல நிலையாக நிற்கணும். 2வது யார் பேச்சை கேட்டால், இப்போ என் பேச்சை கேட்குறீங்களே வச்சுக்கோங்களேன், என் பேச்சை கேட்குறதுனால நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என்ன மாதிரி நிறைய பேச்சை கேட்பீங்களே, கேட்டுகிட்டே இருந்தால் கூட என்ன தான் ஆயிடப்போகுது? இவங்க இப்படி வந்திருக்காங்க, அப்போ நம்ம இதே மாதிரி நமக்கும் வரணும், அப்போ இது ஒரு சாத்தியம் அப்படிங்கிற பிலீஃப் சிஸ்டத்தை ஆன் பண்ணி உங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் மலரணும். நீங்கள் மலர்ந்தால் தான் நான் மலர்ந்த வாசனையால் உங்களால் நுகர்ந்துக்க முடியும். என்னோடய வாசனையை நீங்கள் நுகர்கிறதுக்கே, என்னோடய வாசனையை, என்னுடைய எண்ணத்தை வந்து மலர்ந்திருக்கிறதே நீங்கள் பார்க்குறதே நீங்கள் உங்கள் அந்த ஞான கண் கொண்டும் அந்த வாசனையை நுகர்றதுக்கு நீங்கள் உங்கள் வாசனையை பார்த்தா மட்டும் தான் என்னோடய வாசனை உங்களுக்கு புரியும். அப்போ தானே நான் என்ன சொல்ல வரேங்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அதுக்கடுத்து மேலே போகிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன். இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கோ, ஏதோ கேட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணுற விஷயமே இல்லை. ஏதோ நான் ஒரு வீடியோ போடுறது, அதை நீங்கள் கேட்குறது, அது மாதிரி இல்லை. என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேட்குற எல்லாமே பொதுவாக சொல்கிறேன். நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்கணுன்னு இல்லை. அதே மாதிரி நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன். எனக்கு இன்னும் சொல்லப்போனால் இதன் மூலம் வந்து எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்கங்கிறத நான் உணர்ந்து நான் அதை செய்கிறேன். இது என்னோடய ஒர்க்கு. இதையும் தாண்டி எனக்குள்ளேயும் ப்ராசஸ் நடக்கும், எனக்குள்ளேயும் டெஸ்ட் நடக்கும், எனக்கும் வந்து பயிற்சிகள் நடக்கும், எனக்குள்ளேயும் பேசுவாங்க. இதை நான் எதை வந்து இன்புட்டாக வாங்குகிறேன், எதை அவுட்புட்டாக கொடுக்குறேங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அது என்னோடய கண்ட்ரோல் மீறி நடக்குங்கிறது தான் உண்மை. நான் இதை தான் பேசுவேன் இன்றைக்கி அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இது வந்து நான் ஒரு சிலபஸ் காலேஜில் நடத்திய ஒரு சிலபஸ் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு டிகிரியோ ஏதோ வந்து ஒரு கோர்ஸோ கிடையாது. நான் இந்த சிலபஸை இன்றைக்கின்னு சொல்லிட்டு நான் தோன்றதை பேசுகிறேன். அப்போது இதை வந்து நீங்கள் கேட்டுக்கும்போது என்னென்னா, உங்கள் அறிவையும் உங்கள் இதையும் மலர வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் நீங்கள் யோசிக்கணும். எல்லோரும் என் விஷயத்தை கேட்டுற முடியாது, எல்லாருக்கும் கேட்கணுன்னு அவசியமும் கிடையாது. ஆனால் அதுலேயும் ஒரு ஒழுங்கு, அதுலேயும் ஒரு 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 கோட்பாடு, அது ஒரு சிறப்பு. இன்னும் பண்ணுனா நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. கச்சா பச்சான்னு சாப்பாடெல்லாம் தூக்கி ஏதோ செஞ்சு வச்சு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அழகாக பரிபாராமல் விட்டா உங்களால் அது எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இது. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல, ஒருத்தி இருக்கார்ல, அவளை கண்டுபிடிங்க. அவகிட்ட பேசுங்க. அவள் என்ன சொல்ல வரான்னு கவனிங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்கணும். இது சாத்தியம்.